நிறுத்துடா. என்ன சாமி இம்மாந்தாலும் இஷ்டக்குன்னு வந்திருக்கேன், 1 ரூபாய் தர்றிய? ஐயா 5 ரூபாய் கொடுச்சாமி. ₹1 கேட்டதுக்கு அவனை உதைச்சு உட்கார வச்சுட்டு நீ ஏண்டா 5 ரூபாய் கேக்குற? அந்த கஷ்டம் இப்போல தெரியுது. வருங்கால ரிக்ஷா தொழிலாளர் மகா நாட்டுக்கு இந்த பகவான் தான் தலைவர். ஆஹா, ரிக்ஷாக்காரர் மகாநாட்டின் தலைவரே, இதோ எனது முதல் அன்பளிப்பு. ஐயோ வேணா சாமி, இவ்வளவு பணம் இருக்குங்க. போடா போடா, பொழைக்க தெரியாத பக்கிரி பயல. ஒவ்வொருத்தன் இருந்த இடத்த விட்டு நகராம என்னென்னமோ பேரை சொல்லிக்கிட்டு லட்சம் லட்சமா சுருட்டுறான். எலும்பு நொறுங்க வேலை செய்துகிட்டு எதுக்குன்னு கேக்குறியாடா? இடியட், வாங்கிட்டு போடா முட்டாள். பகவான், இந்த சோஃபா விட்டுட்டு ஏண்டா தரையில உட்கார்றேன்? ஐ ஆம் சாரி பிரதர். இதுதான்ப்பா சோஃபா. என்ன குடிமைக்கவா? அட இப்படி வாடான சின்னையா. யாரு வாரியோ? நல்ல குடும்பத்திலே பிறந்து எவ்வளவோ மேன்மையா வளர்ந்து கடைசியில இந்த கதிக்கா வரணும்? பகவான் ஐயா, நம்பினதுக்கு அவரை குடிக்க வச்சு வேடிக்கையா பாக்குறீங்க. ஆமா, குடிக்காரன் போல பேசாதே தாத்தா. நாங்க இப்ப ஸ்வர்க்கத்துல இருக்கிறோம். இல்ல, நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. என் பேச்ச கேளுங்க சின்னையா. பகவான், தாத்தாவுக்கும் கொஞ்சம் சொர்க்கத்தை காட்டுற. ஏன்பா தாத்தாவை புடிச்சு வம்பு பண்றேன்? போய் படுத்துக்க, தூக்கம் வாங்க. இப்ப படுத்துக்கிட்டு தானடா இருக்கேன். பகவான், ரொம்ப ஜோரான கனவு வருது, எடுக்காதடா. இல்ல மா. சந்திராமூட், சாரி சந்திராமூட், என்ன வேணும்? நம்பல் மேல எதுக்கு கோபம் சாரி? நிம்பல் ஆடல் பாடலுக்கு எல்லாம் நிறுத்திட்டேன், போயிட்டு வாங்க. நிறுத்திக்கிட்டே இத்தனை நாளுக்கு ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு என்னவா? ஏய், மரியாதையா வெளியே போறியா இல்லையா? சந்திராமூட், தலையா பூவா தலை காட்டு. எங்க வந்தீங்க? இதென்ன கேள்வி? உனக்காகத்தான். உன் கலையை கௌரவிக்க, எங்கள் அபிமானத்தை தெரிவிக்க. போதும், நீங்கள் இதுவரை காட்டின அபிமானம், அதனால் நான் பட்ட அவமானம் போதும். போய் வாருங்கள். எதற்கு கோபம்? உனக்கு என்ன வேணும்? கனகாபிஷேகம் செய்யணுமா அல்லது உன்னளவு தங்க பதுமை செய்ய? வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். ஆண்டவன் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இம்மாதிரி அக்கிரமத்துக்கள். உலகத்தில் ஏழை, கூன், குருடு, அனாதையாக தவிக்கும் மக்களுக்கு வேண்டிய வசதி செய்து வேதனையை போக்குங்கள். இகத்திலும் பரத்திலும் புண்ணியம் உண்டு. போய் வாருங்கள். யோசித்து பேச்சு சந்திரா. யோசிக்க என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா அம்மாவை அநாதாசிரமத்துல பார்க்கலாம். தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க தயவு எனக்கு தேவையில்லை. போங்க. அக்கா, அக்கா, வாய மூடு. போங்க. வர்றவங்களை எல்லாம் இப்படி விரட்டினா வீடு எப்படி நடக்கும் அக்கா? இருப்பதை கொண்டு கஞ்சியாவது குடித்து கௌரவமாக வாழ்வோம். என் பேச்சு கேளக்கா, நான் போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன். ஓஹோ, இதற்கெல்லாம் நீதான் காரணமா? இரு, உயிரை எடுக்கிறேன். அக்கா,
இனிமே உன் இஷ்டப்படியே இரு, நான் போறேன். நாங்க மட்டும் இருப்போமா? நாங்களும் போறோம். போங்க, எல்லாரும் போங்க. உங்களால் தான் என் வாழ்க்கை பாழாகி விட்டது. அனுகூல சத்துருக்கள் என்றால் நீங்களே தான். போங்க. சரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.